பலியிடப்படுகிற மிருகத்தை நேரடியாக பலிபீடத்தின் கொம்புல கொண்டு கட்டி வைக்க மாட்டாங்க. 7 பரிசோதனை உண்டு. 7 பரிசோதனை முடிஞ்ச பிறகு அந்த ஆட்டினுடைய கழுத்துல ஒரு இது வைப்பாங்க. எல்லாம் பயங்கரமா இருக்கும். எபிரேய யூத பின்னணிகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இப்ப அந்த பலிபீடத்தின் கொம்புல 4 மிருகங்களை கட்டி இருக்கும். ஒவ்வொன்னா பலியிட்டுட்டே இருக்கணும். எடுப்பாரு ஆசாரியர், எடுத்து கயிறா உப்பாரு, கொம்புல இருந்து கயிறா உப்பாரு, கயிறா விட்டுட்டு கீழே போடுவாரு. கொஞ்சம் தாண்டி ஒரு வார்த்தை எனக்கு சொல்லணும். கயிறா விட்டு கீழே போடுவாரு. இப்ப ஆடை பிடிச்சாச்சு, கழுத்துல இருக்க அந்த துண்டை எடுப்பாரு. துண்டை எடுத்து வாசிப்பாரு. என்ன வாசிப்பார் தெரியுமா? பழுதற்றது தமீம் 7 டெஸ்ட் முடிச்சிருக்கு, பழுது இல்ல. அடுத்து என்ன வாசிப்பார் தெரியுமா? யாருக்காக வெளியிட போட போகிறது. சத்தமா வாசிப்பார். ராபர்ட் டொனால்ட். அப்போ ஆடு பழுதற்று முதல்ல சத்தமா வாசிச்சாச்சு. 2வது யாருக்காக, யாருன்னா ஆடை கொண்டு வந்தது யாரு, என் பேர் வாசிச்சாச்சு. 3வது என்ன பாவத்துக்காக. இப்ப நான் போய் சொன்ன காரணத்துக்காக ஆட பலியிடுறேன்னா ரொம்ப சத்தமா வாசிப்பாரு. பழுதற்றது ராபர்ட் டொனால்ட் போய். பாத்தீங்களா? அப்படின்னா எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்கும். ஓ, இந்த ஆள் இப்போ போய் சொல்றாருல. அடுத்து வாசிப்பாரு ராபர்ட் டொனால்ட் பெருமை, விபச்சாரம், சத்தமா வாசிப்பாரு. வெளியே நிக்கிற ஆட்கள் கேட்கும். என் பேரு கூப்பிடும்போது எனக்கு கேட்கும். அப்போ நான் நெஞ்சில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா என் பேர்ல பலி நடக்கிறது. அவ்வளவு புரியுதுன்னு நம்புறேன். கேவலப்பட்டாலும் மன்னிப்பு கிடைக்குது இல்லையா? யார்கிட்ட சொல்லுங்க. விஐபி அந்தஸ்து கொஞ்சம் குறையும். 4 பேர் நான் இன்னும் பலவீனம் என்ன அறிஞ்சுடுவாங்க. ஆனாலும் மன்னிப்பு கிடைக்குது. சத்தமா வாசிக்கிறது என்ன, வெளியே நிக்கிற நான் கேட்கணும். அப்பதான் சோத்திரம் பண்ணணும். ஓ, என் பேர்ல பலி நடக்குது. பலிபீடத்தின் கொம்பில் ஒரு மிருகத்தை எடுக்கும். அடுத்த 3 மிருகங்கள் பார்த்துட்டு நிற்கும். உடனே அந்த கொம்பில் அடுத்த மிருகத்தை கொண்டு கட்டணும். அப்போ 4 மிருகங்கள் பார்த்துட்டு நிற்கும். அடுத்து நான், அடுத்து நான், அடுத்து நான். அப்ப அவங்க பலியிடப்படுகிறத அவங்க கண்ணதுல தெரியுது. அடுத்து நான். என்ன இந்த கழுத்துல உரி போட்டாங்க இல்ல கயிறு, அதை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் சுட்டரிச்சு போடுவோம். கொஞ்சம் கூட ஆழமா சொல்றேன். எருசலேம் தேவாலயத்தில் இந்த காசுக்காரர்களை வெளியே தள்ளும்படி இயேசு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணார் இல்லையா? அது இந்த கயிறு தான். பலிபீடத்தின் கொம்புல கட்டி இருந்த கயிறுனாலேயாக்கும் இயேசு ஒரு சவுக்கை உண்டு பண்ணது. அப்படின்னா அது பாளையத்து புறம்பை எரிந்திருக்க வேண்டியது. கொஞ்சம் நேரம் கூட தாண்டி இருந்தா கண்டிப்பா அது பாளையத்துக்கு புறம்பே போயிருக்கும். ஒருபடி சாம்பல மாறி இருக்கும். சரியான நேரத்துல வந்து கையில எடுத்தார். கையில எடுக்கிறது வரை கயிறு, கையில எடுத்த பிறகு கயிறு அல்ல, சவுக்கு. என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு. இயேசு கையில எடுத்தாருன்னா நான் சுத்தமாகிறேன். இயேசு கையில எடுத்தாருன்னா நான் முன் போல இருப்பதில்லை. இயேசு கையில எடுத்தாருன்னா நான் ஆயுதமாகிறேன். He takes, he makes, he cleans, he uses. அவர் கையில எடுக்கிறாரு, அவர் பரிசுத்தமாக்குறாரு, அவர் உருவாக்குறாரு, பயன்படுத்துறாரு. இது இவ்வளவு அந்த கயிறின் சாட்சி.